நான் எந்த அளவுக்கு முகம் தெரியறனோ அந்த அளவுக்கு என் மெட்டீரியல் ஃபுட் இருக்கும். ஒரு விஷயத்துலயும் ஒரு இலை முதற்கொண்டு தஞ்சாவூர்ல இருந்து தான் வரணும். தலைவாழையில 2 அடினா 2 அடி இருக்கும். கத்திரிக்காய்ன்றது எங்க ஊர்ல கொட்டப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா திண்டுக்கல்ல. அந்த கத்திரிக்காய் எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டுல. எவ்வளவு சர்ச் பண்ணலாம். புளிக்குழம்புக்கு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லி ஒரு புளிக்குழம்பு இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்கா அந்த கத்திரிக்காய். எங்க ஊர்ல தால்ச்சா, அந்த மட்டன் பிரியாணி தால்ச்சா வைக்கிறது அந்த கத்திரிக்காய். அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல் இப்போ ஒரு பிரியாணிக்கு யூஸ் பண்ற பட்டையா இருக்கட்டும், நான் வியட்நாம்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்றோம். ஏலக்காய் வந்து குமுளி ஃபுல்லா அந்த பெல்ட், கேரளா பெல்ட் ஃபுல்லா அப்படியே இருக்கும். கிராம்பு வந்து பெங்களூர், மங்களூர் இந்த மாதிரி ஒரு சில ஏரியால பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான்வெஜ் தேவையான மட்டனா இருக்கட்டும், கரூர், பரமத்தி வேலூர், ஈரோடு இந்த பெல்ட். ஏன்னா அங்கிட்ட நல்லா பச்சை இருக்கும், நல்லா மேயும். அந்த சைடு ரைஸ் சீரக சம்பா வந்து பிரியாணி தேவைப்பட சீரக சம்பா வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மொத்தமா 100 டன் 200 டன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இலையிலேயே ஒரு பாதி இந்தியா வச்சிட்டீங்க. எல்லா ஊர்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. ஏதோ ஒரு கலந்துதான் ஒரு பிரியாணி நாங்க பார்த்தோம். அதுல இலையை பத்தி பேசும்போது தஞ்சாவூர்ல இருந்து இந்த அடியில தான் எனக்கு இலை வேணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அது ஏன் அந்த அடியில இலை வேணும்? இப்போ இலை எப்படி வேணா வைக்கலாம்ல. இப்ப எல்லாருமே ஸ்பெசிஃபிக்கா இலைய பத்தின யாருமே கான்சியஸ் கிடையாது. ஃபுட் இலைக்கு வந்தா போதும் தான் யோசிச்சாங்க. நான் அது பர்டிகுலரா ரொம்ப அனலைஸ் பண்ணி யோசிச்சது இல்லை. என்ன ரீசன்னா, இப்ப தஞ்சாவூர் தமிழ்நாட்டுல 2 ஊர்ல இலை நல்லா இருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரியும். தஞ்சாவூர் பெல்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெல்டா அந்த சைடு பாத்தீங்கன்னா இலை நல்லா பிராடா இருக்கும், தின்னா இருக்கும், அகலமா இருக்கும் நல்லா. அதே மாதிரி கம்பம், தேனி, ஜெயமங்கலம், வத்தலகுண்டு இந்த இலை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க பெல்ட் ஃபுல்லா இலை பாத்தீங்கன்னா அதே மாதிரி இலை அகலமா கிடைக்கும், லேசா இருக்கும், இலை பளிச்சுன்னு கிரீன், லைட் கிரீன் கலர்ல இருக்கும், இலை பாக்குறதுக்கே மங்களகரமா இருக்கும். இந்த 2 ஊர் இலையை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. இங்க இந்த ஏரியா பெல்ட் இன்னைக்கு விளைச்சல்னா இந்த ஏரியா போயிடும், இந்த ஏரியா பெல்ட் இல்லைன்னா ரெண்டுமே வெண்டார் சங்கங்க வச்சிருக்கிறோம். எதுக்கு இலை நம்ம 2 அடியில மெஷர் பண்ணி போடுறோம்னா, குறைஞ்சது இன்னைக்கு ஒரு எந்த சிம்பிளான ஒரு கல்யாணம் வந்தாலும் ஒரு மெயின் டிஷ் சைட் டிஷ் சேர்த்து ஒரு 10 டிஷ் இல்லாம கல்யாணம் இருக்காது. ஆமா, வெஜ் தான் இருக்கும், நைட் டிஃபனா இருக்கட்டும், மார்னிங் டிஃபனா இருக்கட்டும், மதியம் லஞ்சா இருக்கட்டும், இல்ல நான்வெஜ்ஜா இருக்கட்டும், ஒரு மினிமம் ஒரு 10 டிஷ் இல்லைன்னா இருக்காது. இலை எல்லாரும் கல்யாணத்திலையும் நானே போய் உட்காந்தப்ப என்ன நடக்குதுன்னா, அகலம் ஒரு அடி தான் இருக்கும். இந்த பார்சல் கட்டுற இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது போடுவாங்க. ஸ்வீட் வச்சுட்டு போன பக்கத்துலேயே தயிர் பச்சடி வச்சுட்டு போயிடுவாங்க. தயிர் பச்சடி பக்கத்திலேயே குழம்பு ஊற்றிட்டு போயிடுவாங்க. குழம்பு ஊற்றின பக்கத்திலேயே சாப்பாடு வச்சுருவாங்க. எந்த ஃபுட்டு என்ன டேஸ்ட்னே தெரியாது. இப்போ வெஜிடேரியன் சர்வீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஸ்வீட், ஒரு க்ளோ ஸ்வீட் 1, ஒரு பீஸ் ஸ்வீட் 1 வைக்கிறோம். அடுத்து சட்னி வெரைட்டியில் ஒரு 3 வைப்போம். அடுத்து ஸ்டார்டர் 1 வைப்போம். ஸ்டார்டருக்கு தேவையான சாஸ் ஐட்டம் 1 வைப்போம். அதை முடிச்சுட்டு ஒரு பிரியாணி ஏதாவது இருக்குன்னா அது ஒரு ரைத்தா வைப்போம். இந்த ஐட்டம் பூரா வைக்கிறோம். ஒரு கப்பில் ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்போம், ஒரு இளநீர் பாயாசமோ அல்லது ஏதோ ஒரு சாயத்து கூட ஏதோ ஒரு விஷயம் இப்படிலாம் மேலே வைக்கிறோம். இந்த 7 ஐட்டம் 8 ஐட்டம் வரணும். சின்ன இலையில எப்படி சர்வ் பண்ணுவீங்க? பக்கத்து போய் மேல அப்படியே ஊத்தி என்னன்றது இப்ப அடுத்து மெயின் டிஷ் போகணுமே. மெயின் டிஷ் போட்டு ஒரு இட்லி வைக்கிறோம், ஒரு ஊத்தாப்பமோ ஒரு தோசை வைக்கிறோம், அது சாம்பார் ஊற்றணும். அந்த இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்கு தான் சாம்பார் செட் ஆகும். பிரியாணியில போய் சாம்பார் ஊற்ற முடியுமா? அடுத்து பிரியாணி, தயிர் சாதம் இப்படி இருக்காங்க. என்ன ஃபுட் என்ன டேஸ்ட்னே தெரியாம கலவை சாதம் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தூங்க போகணுன்னாவே நம்ம பெட்டு நல்லா கம்ஃபர்டபுளா விரிச்சு ஒரு சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் சாப்பிட்ற பொருள்ல உள்ள இன்டேக் எடுக்கிறது. அப்போன்றப்ப எந்த பொருள் என்ன விஷயத்துல இருந்தாலும் டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் இருந்தாதான் இன்னார சமைச்சான்னு தெரியும், இந்த கேட்டரிங் பண்ணான்னு தெரியும். அதை தாண்டி ஒரு ரிசல்ட் இருக்கும். கிளைண்ட் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பிராயச்சித்தமா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நல்லபடியாக கொடுத்தா தானே நான் பிரியாணி நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு சாம்பார் நல்லா பண்ணியிருக்கேன்னு தெரியும், ஒரு இட்லி சாஃப்டாக இருந்துச்சான்னு தெரியும். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா என்னென்னு யாருக்குமே தெரியாது. இலைக்கு மேலே இருக்க ஐட்டமே மெயினாக டேஸ்ட்டு தெரியும்னா ஃபர்ஸ்ட் இலை பெருசாக இருக்கும். ஆப்வியஸ்லி அதான் உண்மை.